டெமோக்ரஸியில மக்கள் அதிகமாக யாருக்கு ஆதரவு தர்றாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அது அதிகமான எம்எல்ஏவா இருக்கலாம், இந்தியாவை பொறுத்த மட்டும் எம்பியா இருக்கலாம், இல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டா இருக்கலாம் மற்ற சில கண்ட்ரீஸ்ல. ஆனா மக்களோட அதிகமான ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் அரசு அமைக்கிறாங்க. அரசு அமைச்சதுக்கு அப்புறம் அந்த அரசை வச்சு அவங்க திட்டங்களை செயல்படுத்துறாங்க. இப்ப மக்கள் ஏன் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கணும், அப்ப ஏன் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்? நான் ஒருத்தர் மக்கள்கிட்ட பேசுறேன், என்னை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னா நான் ஏதோ ஒரு திட்டம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த திட்டத்துல எல்லாமே வளர்ச்சி திட்டம் தான், நலத்திட்டம் தான். ஒரு டேம் கட்டுறோம், ரோடு போடுறோம், சில இலவச சலுகைகள் கொடுக்குறோம், இது எல்லாமே திட்டங்கள் தான். அப்ப இதுல கொள்கைகள் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த எல்லா திட்டமும் எக்கனாமிக்கலா நியூட்ரலா இருக்கும், பொலிட்டிக்கலா ஒரு கலர் வந்துடும். இது ஏன் இந்த அரசாங்கம் பண்ணணும், இதை ஏன் இந்த அரசாங்கம் பண்ணாது, ரெண்டும் நலத்திட்டமா இருக்கலாம். அப்ப அங்க கொள்கை வந்துருது. சோ நலத்திட்டத்துக்கே ஒரு கலர் வரும் பொழுது கொள்கை வந்துருது. இப்ப கலர் வர்றது தப்புன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அதுதான் அரசியல், அதுதான் டெமோக்ரஸி.